ஜெர்மனியிலும் தேர்தல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி முறை பாராளுமன்ற முறை இருந்தது. அந்த ஜனநாயகத்தினுடைய நிறுவனங்களை முழுவதுமே மூடிட்டு அங்கு சர்வாதிகார ஆட்சி முறை கொண்டு வந்து ராணுவத்துக்கு அதிபராக, ராணுவத்தை தனது கட்டுப்பாடு எடுக்கக்கூடியவராக ஹிட்லர் மாறினார். அதே போலத்தான் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக நிறுவனங்களை எல்லாம் மூடிட்டு இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை முழுவதும் தனது கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கையில் இருக்கிறது. பாஜகவிற்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்பதை நினைவுபடுத்த விரும்புறோம். அவங்களுக்கே நினைவுபடுத்த விரும்புறோம். அது ஒரு அரசியல் சாசன நிறுவனம், யாரும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதல்ல. அது நடுநிலையாக தேர்தல் நடத்தணும்னால் நடுநிலையாக தேர்தல் நடத்தக்கூடிய எந்த சூழலும் இந்திய அளவிலும் இல்லை, தமிழ்நாட்டு அளவிலும் இல்லை. ஆக அரசியல் சாசன நிறுவனத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு இப்பொழுது இந்திய ராணுவம் என்பது மோடியின் ராணுவம் பேசுறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க. அப்படிப்பட்டு பேசிய ஒருத்தரை நீங்க என்ன பண்ணணும்? டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஆனால் தேர்தல் ஆணையம் பண்ண மாட்டேங்குது. அப்ப நாளைக்கு இதுதான் நடைமுறைப்படுத்தப்படுவது. இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தையும் தனது கட்டுப்பாட்டில் எடுக்க போகிறார்கள். ஆக இது இறுதி தேர்தலாக இந்தியாவின் வரலாற்றில் இருக்கும் என்றால் அடுத்து மோடி ஆட்சி திரும்ப வரும்னா அதான் நடக்கும். இதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இவர்கள் இந்திய மக்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ எந்த நலன் திட்டத்தையும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கு அறிவிக்கல. எப்பவும் பண்ணக்கூடிய மோடி வாயில வட சுடுவதை போலத்தான் அந்த அறிக்கை இருக்குது. ஒரு அறிக்கை நிலைமை எப்படிதாங்க? ஏன்னா பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவர்களுக்கு அரசாங்கத்தோட ஆவணம் புள்ளி விவரங்கள் தெரியும். ஒரு வளர்ச்சி விகிதத்தை வைக்கணும்னா அதுக்கு எந்த வேலை திட்டத்தை வைக்கணும்னு அந்த கட்சிக்கு தெரியும். ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்களே அதை வைக்கல. வளர்ச்சிக்குரியதோ வேலை வாய்ப்புக்கோ கல்வி உயர்வுக்கோ சுகாதாரத்திற்கோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கோ எந்த வேலை திட்டமும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கப்படவில்லை. நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இது மட்டுமில்லாம அவர்கள் தோல்வி அடைந்த திட்டமான மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா பத்தி தான் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறாங்க. இதே போல மீத்தேன் எடுப்பதை பற்றியான அவர்களுடைய ஹைட்ரோ கார்பன் பாலிசி, அது குறித்து எந்த இதுமே கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஏகோபித்த கோரிக்கையான இங்கே காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதை பற்றியான எந்த அறிவிப்பும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை. கல்வியிலே நீட்டை பற்றியான எந்த விதமான விளக்கமும் அது குறித்தான எந்த விதமான குறிப்பும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. அப்ப நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, தமிழ்நாடு முன்வைத்த எந்த கோரிக்கையும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை, இப்பவும் இல்லை, இதுக்கு முன்னாடி கொண்டு வரவும் இல்லை, இனிமேலும் கொண்டு வர போறது இல்லை. தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்திற்கான எந்த திட்டமும் முன்வைக்கப்படலை. அதை நாங்க கன்சிடர் பண்ணுவோம், அதை கவனத்தில் எடுப்போங்கிற வாக்குறுதி கூட இந்த அரசாங்கம் முன்வைக்கவில்லை. 7 தமிழர் விடுதலையை நிறுத்தி வைத்திருப்பது தமிழ்நாடு கவர்னர். தமிழ்நாட்டின் ஆளுநர் பாஜக நபர், அவர் மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர். மோடி சொன்னார்னால் இந்த 7 பேர் விடுதலை ஆகியிருக்கணும். ஆனால் இதுவரை மோடி அரசு 7 பேரை விடுதலை செய்ய முடியாது என்று தடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, இங்க பாஜக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கட்சிகள் 7 தமிழர் விடுதலை குறித்து நாங்க ஆதரவு தரோம் பேசுறீங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில தேர்தலில் ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமையில கூட பாஜகவிற்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து 7 தமிழர் விடுதலை சாத்தியப்படுத்தல. அப்படி நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி எப்படி நாங்க மத்திய அரசோடு நாங்கள் கைகோர்த்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டத்தை கொண்டு வருவோங்கிற நம்புறது. இன்றைக்கு 7 பேர் விடுதலைனால எதுவும் நஷ்டம் வர போறல பாஜகவுக்கு. அதனால பாஜக இந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் அதுவே இந்த பாஜக அரசு செய்ய மறுக்குது. இன்னும் சொல்ல போனால் இதனால நம்மளுக்கு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும்னாலும் அந்த 10 ஓட்டு கூட எனக்கு தேவையில்லை, 7 பேர் விடுதலை பண்ண மாட்டேன்னு சொல்லி பாஜக அரசு நீங்க உட்கார்ந்து இருக்குது. அதை கேட்பதற்கு கூட அதிமுகவிற்கோ அல்லது பாஜக கூட்டணியில் கூட பிற கட்சிகளுக்கோ முடியல. அப்படின்னா இந்த கட்சியை நம்பி எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போறீங்க? இந்தியா முழுவதும் பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு முழு காரணம் பாஜக தான். பாஜக நபர்கள் மீது இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள். அதனுடைய மத்திய அமைச்சரில் இருந்து கடைசியில் இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும் அதான் நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கீனமான ஒரு கட்சியை, அதை ஆதரிக்கக்கூடிய அதிமுகவை திரும்ப ஆட்சி கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது என்பது முடியாமல் போயிடும். நம்ம அனைவர் வீட்டிலும் பெண் குழந்தைங்க இருக்குது, பெண்கள் இருக்கிறாங்க. அவர்களை நாம் பாதுகாப்பாக வாழணும்னால், அவர்களை பாதுகாக்கணும் விரும்பினோம்னால் இந்த கூட்டணியை நாம் புறக்கணித்தாக வேண்டியிருக்கிறது. இதே சமயத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதிகள், எழுத்தாளர்கள், செயல்பாட்டாளர்கள், கவிஞர்கள்,
திரைப்பட திரைப்படத்தை சார்ந்த திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் இவர்கள் அனைவருமே பாஜக ஆட்சியை ஆதரிக்க வேண்டாம், அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அதே வேண்டுகோளின் அடிப்படையில் தான் நாங்களும் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக தமிழ்நாட்டினுடைய அத்தனை இளைஞர்களும் இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அதாவது பாஜக தண்ணீரை தனியார் மயப்படுத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க, அது நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டமே 100 நகரங்களில் தண்ணீரை தனியார் கம்பெனி கொடுப்பது. அந்த அடிப்படையில் தான் கோவையில் சூயஸ் என்கின்ற பிரான்ஸ் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இனி கோயம்புத்தூர்ல சிறுவாணித்தண்ணி இலவசமா கிடைக்காது, பிரெஞ்சு கம்பெனிக்காரன் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏற்கனவே பிரான்ஸுக்கும் மோடிக்கும் நெருக்க விருப்பம் நம்ம நல்லாவே தெரியும். ரஃபேலும் ஒரு பிரான்ஸ் கம்பெனி தான், இன்னைக்கு வந்திருக்க சூயஸ் நிறுவனமும் பிரெஞ்சு கம்பெனி தான். அதனால தான் அங்க சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த தண்ணீரை தனியார் கம்பெனி கொடுப்பதற்காக தான் மினிஸ்ட்ரி கொண்டு வர்றாங்க இவங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது உலக வர்த்தக கழகத்தில் WTO போட்ட ஒப்பந்தாங்க, இது ஏற்கனவே ஏத்துக்கிட்டாங்க அவங்க, அதை தான் இப்ப நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதான் நாங்க அமலப்படுத்துறோம். ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, தண்ணீரையும் மின்சாரத்தையும் தனியார் கம்பெனி கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க. இப்ப இதையெல்லாம் தான் கேள்வி எழுப்ப விரும்புறோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னா தனியார் கம்பெனி கொடுக்குறாங்க. அதுதான் இப்ப நான் திரும்பவும் இது 2016 தேர்தலின் பொழுதும் நாங்க இதான் முன் வச்சோம். 2014 தேர்தலின் போது இந்த கொள்கைகள் சார்ந்த பிரச்சனை என்ன நிலைப்பாடு தான் முன் வச்சோம். இப்பவும் அதே நிலைப்பாடு தான் நாங்க முன் வைக்கிறோம்.